வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி தட்டாஞ்சாவடி மற்றும் மங்கலம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் தாம் போட்டியிடும் மங்கலம் தொகுதியில் அவர் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். கணுவாப்பேட்டை அங்காளம்மன் கோவில் தெருவில் பாலமுருகன் ஏற்பாட்டிலும், கோட்டைமேடு பகுதியில் சரவணன் ஏற்பாட்டிலும், பங்கூர் பகுதியில் கண்ணபிரான் ஏற்பாட்டிலும், மங்கலம் பகுதியில் சங்கர் ஏற்பாட்டிலும் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் பல்வேறு இடங்களில் பொதுமக்களிடம் பேசிய ரங்கசாமி, மங்கலம் தொகுதியில் நானே போட்டியிடுகிறேன், அனைவரும் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்து மறுபடியும் முதல்வராக பொறுப்பேற்க செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் 2016-21 காங்கிரஸ் திமுக ஆட்சியில் எந்த திட்டங்களும் செயல்படுத்தப்படவில்லை என குற்றம் சாட்டிய அவர், 2021ஆம் ஆண்டு முதல் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி முழுமையாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரி மாநிலத்திற்கு அதிக நிதி கொண்டு வந்து வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்ற வேறுபாடு இன்றி அனைத்து தொகுதிகளுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். முதியோர் உதவித்தொகை 36,000 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும், ரேஷன் கடைகள் திறந்து இலவச அரிசி மற்றும் 2 கிலோ கோதுமை வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் 5,000 இளைஞர்களுக்கு தகுதி அடிப்படையில் அரசு வேலை வழங்கப்பட்டதுடன் 10,000 இளைஞர்களுக்கு தொழிற்சாலைகளில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். சேதராப்பட்டு கரசூர் பகுதியில் தொழிற்பேட்டை மற்றும் சிறப்பு பொருளாதார மண்டலம் மூலம் ஐடி பார்க் மற்றும் தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டு 50,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், தேர்தலுக்கு பிறகு 2 ஆண்டுகளுக்குள் இத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மத்திய அரசின் ஒத்துழைப்புடன் மட்டுமே இத்தகைய திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்றும், மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி அமைந்தால் அதிக நிதி கிடைத்து மேம்பாட்டு பணிகள் விரைவாக நடைபெறும் என்றும் கூறிய அவர், புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை மீண்டும் அமைக்க பொதுமக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குபேர் நகர் வார்டு பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆதரவுடன் நேயம் மக்கள் கழக தலைவர் ஜி. நேரு என்கின்ற குப்புசாமி ஆதரவாக வீடு வீடாக வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. முடக்கு மாரியம்மன் கோவில் வீதி, ஒத்தைவாடை வீதி, புதுத்தெரு, சகாயமாதா பாடசாலை வீதி, பாரதிதாசன் வீதி, திருவள்ளுவர் வீதி, நேரு நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிரமாக வாக்குகள் சேகரிக்கப்பட்டன. வாக்கு சேகரிப்பின் போது குபேர் நகர் பகுதியில் புதிய சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைத்து சுத்தமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் முடக்கு மாரியம்மன் கோவில் வீதி, ஒத்தைவாடை வீதி, புதுத்தெரு, திருவள்ளுவர் வீதி உள்ளிட்ட சாலைகள் புதிய சிமெண்ட் சாலைகளாக மாற்றப்பட்டுள்ளன என்றும் கூறப்பட்டது. மேலும் அப்பகுதியில் மின் பற்றாக்குறையை நீக்கி புதிய மின்மாற்றி அமைத்து தடையில்லா மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், சகாயமாதா பாடசாலை வீதியில் புதிய புதைவிட மின் கேபிள்கள் அமைத்து வீடுகளுக்கு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இத்திட்டங்கள் தொடர்ந்து நடைபெற வரிசை எண் 7 குக்கர் சின்னத்தில் வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்நிகழ்வில் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக மற்றும் நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர்.
காரைக்கால் மாவட்ட துணை கலால் ஆணையர் பூஜா உத்தரவின்படி எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காரைக்கால் பகுதியில் உள்ள அனைத்து மதுபான கடைகளிலும் திடீர் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. சோதனையின் போது காரைக்கால் பாரதியார் வீதியில் அமைந்திருந்த ஒரு ரெஸ்டோ பாரில் காலாவதியான பீர் விற்பனை செய்யப்பட்டு வந்தது கண்டறியப்பட்டது. இதனை கலால் அதிகாரி பொய்யாமூர்த்தி தலைமையிலான குழுவினர் உறுதிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து கலால் ஆணையரின் வழிகாட்டுதலின்படியும் துணை கலால் ஆணையரின் உத்தரவின்படியும் குறித்த ரெஸ்டோ பார் சீல் வைக்கப்பட்டது. மேலும் துணை கலால் ஆணையர் பூஜா அறிவுறுத்தலின்படி இதுபோன்ற திடீர் சோதனைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் கலால் விதிகளை மீறும் செயல்கள் கண்டறியப்பட்டால் அவற்றுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் 2வது முறையாக போட்டியிடுகிறார். கடந்த வாரம் பிரச்சாரத்தை தொடங்கி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று வாக்களிக்க வேண்டி பாஜக அரசின் சாதனைகளை துண்டு பிரசுரங்களாக வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக சோம்பட்டு பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆரவாரத்துடன் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு அனைத்து இடங்களிலும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பாஜக, அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் அமைச்சர் ஜான்குமார் வேல்ஜம்பட்டி ஏரிக்கரை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் ஆதரவு கூறினர். வாக்காளர்களை நேரில் சந்தித்த அமைச்சர் ஜான்குமார் கடந்த காலத்தில் செய்யப்பட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து எடுத்துரைத்ததுடன் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் பற்றியும் விளக்கினார். மேலும் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வின் போது பெண்கள், முதியவர்கள் உள்ளிட்ட பலரும் உற்சாகமாக வரவேற்பு தெரிவித்தனர். இதனால் முதலியார்பேட்டை தொகுதியில் தேர்தல் சூழல் நாளுக்கு நாள் சூடு பிடித்து வருகிறது. புதுச்சேரி இந்திராநகர் சட்டப்பேரவை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் AKD ஆறுமுகம் தேர்தலை முன்னிட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதிக்குட்பட்ட முத்திரையர்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவர் ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து வீடுவீடாக சென்று பொதுமக்களிடம் ஆதரவு கோரினார். வாக்காளர்களை நேரில் சந்தித்த அவர் கடந்த காலத்தில் செய்யப்பட்ட வளர்ச்சிப் பணிகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து விளக்கினார். மேலும் தொகுதியில் நிலவும் அடிப்படை வசதி குறைகள், குடிநீர், சாலை உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து பொதுமக்களிடம் கேட்டறிந்து அவற்றை தீர்க்க உறுதியளித்தார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வின் போது பெண்கள், இளைஞர்கள், முதியவர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் ஆர்வமுடன் வரவேற்று ஆதரவு தெரிவித்தனர். இதனால் இந்திராநகர் தொகுதியில் தேர்தல் சூழல் நாளுக்கு நாள் பரபரப்பாக மாறி வருகிறது. முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வேல்ராம்பட்டு மற்றும் மறைமலை நகர் பகுதிகளில் திமுக வேட்பாளர் சம்பத் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் இணைந்து வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பு நிகழ்வின் போது பொதுமக்களை நேரில் சந்தித்து உரையாடிய சம்பத் கடந்த 5 ஆண்டுகளில் நடைபெற்ற வளர்ச்சிப் பணிகள், அடிப்படை வசதிகள், மேம்பாடு மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். மேலும் அடுத்த 5 ஆண்டுகளிலும் மக்களின் நலனை குறிக்கோளாக கொண்டு பல்வேறு புதிய திட்டங்களை செயல்படுத்த உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களும் உற்சாகமாக பங்கேற்று திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இரு கட்சிகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடு அப்பகுதியில் தேர்தல் உற்சாகத்தை அதிகரித்தது. சம்பத் சென்ற இடங்களிலெல்லாம் பொதுமக்கள் திரளாக கூடி அவருக்கு வரவேற்பளித்தனர். குறிப்பாக பெண்கள் ஆரத்தெடுத்து வரவேற்றதும், இளைஞர்கள் முழக்கங்கள் எழுப்பி ஆதரவு தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் முதலியார்பேட்டை பகுதியில் நடைபெற்ற இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பதை வெளிப்படுத்தும் வகையில் நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில் பாரத பிரதமர் நல்லாசியுடன், முதலமைச்சர் ரங்கசாமியின் நல்லாசியுடன் போட்டியிடும் வேட்பாளர் மோகன்தாஸ் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் அவர் கோர்க்காடு பகுதியில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து முதலமைச்சர் ரங்கசாமியின் சாதனைகள், திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்து கூறி மீண்டும்
முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சி அமைந்திட ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்குகள் சேகரித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது என்ஆர் காங்கிரஸ் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் அனைத்து நிலை உறுப்பினர்கள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள், மகளிர் அணியினர் கலந்து கொண்டு ஜக்கு சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட வினோபா நகர், பொய்யாக்குளம், முல்லை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் ஆதரவுடன் குக்கர் சின்னத்தில் போட்டியிடும் நேயம் மக்கள் கழக வேட்பாளர் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதி மக்கள் உற்சாகமாக வரவேற்பளித்து, இந்த முறை இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்க தீர்மானித்துள்ளோம், அது உங்களுக்கே என்று தெரிவித்தனர். மேலும் மனிதநேய சேவைகள், குறிப்பாக இரத்த தானம், கண்தானம், கல்வி சேவைகள் போன்றவற்றின் மூலம் செய்த பணிகளை நாங்கள் நன்கு அறிந்துள்ளோம் என்றும் கூறினர். இரத்த தான முகாம்களின் மூலம் புதுச்சேரியில் பல உயிர்களை காப்பாற்றிய பெருமை மக்கள் தலைவர் ஜி. நேரு மற்றும் உங்களுக்கே சொந்தமானது என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர். எங்களை நேரில் சந்தித்து தொடர்ந்து சேவை செய்து வருபவராக நீங்கள் இருப்பதால் இந்த முறை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வது எங்கள் கடமை என்று பொதுமக்கள் உறுதியளித்தனர். இந்த நிகழ்வில் அப்பகுதியை சேர்ந்த கழக நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், விஜய் ரசிகர்கள், தாய்மார்கள் கலந்து கொண்டனர். ஏப்ரல் 9 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் வேட்பாளர்கள் அனைவரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் மணவெளி தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் மற்றும் நோனாங்குப்பம் மார்க்கெட் பகுதியில் சென்று பொதுமக்களை சந்தித்து மணவெளி தொகுதி வளர்ச்சியின் 5 ஆண்டு மக்கள் பணிகள் குறித்து அச்சடிக்கப்பட்ட கையேட்டினை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்பகுதி முழுவதும் உள்ள மக்கள் சபாநாயகருக்கு ஆரத்தி எடுத்து பொன்னாடை போர்த்தி வரவேற்பளித்தனர். மேலும் இந்த வாக்கு சேகரிப்பின் போது பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகளின் நிர்வாகிகள், மகளிர் அணியினர், இளைஞர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். வருகின்ற ஏப்ரல் 9 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தங்கள் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். அந்த வகையில் மணவெளி தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ராமு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக மணவெளி, மாஞ்சாலை, பூங்கொடிபுரம், டோல்கேட், புதுச்சேரி, கடலூர் நெடுஞ்சாலை பகுதிகளில் அவர் பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கி ஆதரவு கோரினார். பிரச்சாரத்தின் போது அப்பகுதி பெண்கள் ஆரத்தி எடுத்து பொன்னாடை பூத்தி மாலை அணிவித்து வரவேற்பளித்தனர். மேலும் அவர் சென்ற இடமெல்லாம் பொதுமக்கள் சால்வை அணிவித்தும் மாலை அணிவித்தும் வரவேற்றனர். இந்த வாக்கு சேகரிப்பில் ராமுவின் ஆதரவாளர்கள், தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள், மகளிர் அணியினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குளத்துமேடு வார்டு பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆதரவுடன் நேயம் மக்கள் கழக தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி ஆதரவாக தீவிர வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. குளத்துமேடு வார்டில் நேரு வீதி, தியாகு முதலியார் வீதி, ரங்கப்பிள்ளை வீதி, சண்முக வேலாயுத முதலியார் வீதி, நீடராஜப்பையர் வீதி, குளத்துமேடு வீதி உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்குகள் சேகரிக்கப்பட்டன. வாக்கு சேகரிப்பின் போது கடந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு அடிப்படை வசதி மேம்பாட்டு பணிகள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைக்கப்பட்டது. குறிப்பாக தியாகு முதலியார் வீதி, சண்முக வேலாயுத முதலியார் வீதி, குளத்துமேடு வீதி, நீடராஜப்பையர் வீதி போன்ற சாலைகள் புதிய சிமெண்ட் சாலைகளாக மாற்றப்பட்டுள்ளன. மேலும் குளத்துமேடு பகுதியில் பழைய பாதாள கழிவுநீர் தொட்டிகள் மற்றும் குழாய்களில் அடிக்கடி ஏற்பட்ட அடைப்புகளால் மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் புதிய கழிவுநீர் தொட்டிகள் மற்றும் குழாய்கள் அமைத்து வீடுகளுக்கு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனால் தற்போது கழிவுநீர் பிரச்சனைகள் இல்லாமல் மக்கள் சிரமமின்றி வாழ்ந்து வருவதாக கூறப்பட்டது. அதேபோல் மின் பற்றாக்குறையை நீக்க புதிய புதைவிட கேபிள்கள் அமைத்து புதிய மின்மாற்றி மூலம் தடையில்லா மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டது. இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற வரிசை எண் 7 குக்கர் சின்னத்தில் வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்நிகழ்வில் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக மற்றும் நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும்
தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்நிலையில் கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ரமேஷ் நகர், அன்பு நகர், வினித் நகர், திருவள்ளுவர் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது பல்வேறு இடங்களில் ரவிக்குமாருக்கு ஆதரவாளர்கள் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பளித்தனர். என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அமமுக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார். இந்நிலையில் கலித்தீத்தால்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான வெற்றி விநாயகர் நகர், மெடிக்கல் காலேஜ் ரோடு, விபி சிங் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் அங்காளனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதியன்று நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் ஏம்பலம் தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கம்பளிக்காரன்குப்பம், நத்தமேடு ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கி கைச்சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். மேலும் இந்த வாக்கு சேகரிப்பின் போது அப்பகுதியை சேர்ந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் திமுக, விசிக, சிபிஐ, சிபிஎம், தேமுதிக, மதிமுக, மக்கள் நீதி மய்யம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், மகளிர் அணியினர் கலந்து கொண்டு கைச்சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம், கம்மன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுயேட்சை வேட்பாளர் திருமதி பிரபாதேவி வீரராகு தனது சிலிண்டர் சின்னத்திற்கு ஆதரவு கூறி வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் சென்ற இடமெல்லாம் பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் பூக்கள் தூவியும் வரவேற்றனர். அப்பொழுது தங்கள் பகுதி குறைகளை வேட்பாளர்களிடம் முன்வைத்து கடந்த 5 ஆண்டுகளாக எந்த நலத்திட்டங்களும் செயல்படுத்தப்படாமல் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக வாக்காளர்கள் தெரிவித்தனர். மேலும் கடந்த காலங்களில் தொகுதி வளர்ச்சிக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் நீங்கள் பல பணிகள் செய்துள்ளீர்கள். அதற்காக நாங்கள் நன்றியுடன் இருக்கின்றோம். தேர்தல் நாளில் சிலிண்டர் சின்னத்தை மறக்க மாட்டோம். எங்கள் அனைவரின் வாக்கு இந்த முறை சிலிண்டர் சின்னத்திற்கே என பொதுமக்கள் உறுதிபட தெரிவித்தனர். வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் தொகுதி முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு துண்டு பிரசுரங்கள் வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்பியூன் திருபுவனை தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் விசில் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடன் சென்று கலித்தீர்த்தால்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் வீடு வீடாக சென்று தமிழக வெற்றிக் கழக சின்னமான விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்பொழுது பல்வேறு இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் வரவேற்பு அளித்தனர். இதில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரியில் உள்ள சூர்யா இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் மழலையர் பள்ளி பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி பல்கலைக்கழகம் சமூக பணித்துறை பேராசிரியர் டாக்டர் தேவன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். பள்ளியின் தாளாளர் விக்டர் விஜயராஜ் மற்றும் இயக்குனர் பிரிசிலா தலைமையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. 2025-26 கல்வியாண்டில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி முதல்வர் பெரியநாயகி, பொறுப்பாளர் கிருபாகரன் மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர்.
புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். அவர் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீராம் நகர், குறிஞ்சி நகர் மற்றும் குறிஞ்சி நகர் விரிவு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பில் சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் ரமேஷ்குமார், என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியினருடன் இணைந்து வீடு வீடாக சென்று வாக்குகள் சேகரிக்கப்பட்டது. மேலும் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டு ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது. அத்துடன் முதலமைச்சர் ரங்கசாமியின் அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து வாக்காளர்களிடம் எடுத்துரைக்கப்பட்டது. கடந்த 16 ஆண்டுகளாக லாஸ்பேட்டை தொகுதியில் சப்தகிரி அறக்கட்டளை மூலம் செய்யப்பட்ட நலத்திட்ட உதவிகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து விளக்கமளித்த அவர், பொதுமக்கள் அழைக்கும் நேரங்களில் உடனடியாக சேவை செய்யும் நபராக தன்னை நிரூபித்துள்ளதாக தெரிவித்தார். இதனையடுத்து அப்பகுதி மக்கள் வரவிருக்கும் தேர்தலில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என உறுதியளித்தனர். மேலும் அவர் சென்ற இடமெல்லாம் பொதுமக்கள் மலர் தூவியும் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரியில் நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் 5 பேர் போட்டியிடுகின்றனர். இந்திரா நகர் தொகுதியில் ராஜசேகர், கதிர்காமம் தொகுதியில் கண்ணன், மங்களம் தொகுதியில் பலராமன், வில்லியனூர் தொகுதியில் தியாகு, மண்ணாடிப்பட்டு தொகுதியில் சுந்தர்ராஜ் ஆகியோர் ஒலிபெருக்கி சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் கட்சி நிறுவனர் பாரிவேந்தர் ஆணையின்படி ஐஜேகே தலைவர் டாக்டர் இளைவேந்தர் ஆலோசனையின்படியும் வேட்பாளர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினர். புதுவை மாநில தலைவர் அண்ணாதுரை தலைமையிலும் பொதுச் செயலாளர் சிவக்குமார் முன்னிலையிலும் மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பிறகு பிரச்சாரம் தொடங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஒலிபெருக்கி மூலம் பரப்புரையும் தொடங்கப்பட்டது. பின்னர் வேட்பாளர்கள் அனைவரும் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வில் மாநில பொருளாளர் தியாகு, மாநில துணை செயலாளர் செந்தில், கிருஷ்ணா, சிவானந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நடைபெறவுள்ள புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஐயப்பன் போட்டியிடுகிறார். இந்நிலையில் காமராஜர் நகர், துளசிலிங்கம் நகர், சொர்ணா நகர், அரியாங்குப்பம் நகரப்பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது பொதுமக்களை நேரில் சந்தித்த அவர், முதலமைச்சர் ரங்கசாமியின் தலைமையிலான ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நல திட்டங்களை எடுத்து கூறி எதிர்வரும் தேர்தலில் ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திமுக, பாமக, எல்ஜேகே உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ஜீவா நகர் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தின் போது ஜீவா நகரை சேர்ந்த முன்னாள் கவுன்சிலர் சேகர் மற்றும் செல்வம் உள்ளிட்டோர் இணைந்து அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளித்தனர். மலர் மாலைகள் அணிவித்து பட்டாசுகள் வெடித்து பொதுமக்கள் ஆரவாரத்துடன் வரவேற்றனர். பெண்கள், இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு தங்களின் ஆதரவை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஜோஸ் சார்லஸ் மார்டின் வீடு வீடாக சென்று மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் மக்களுடன் நேரடியாக உரையாடி தனது தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் திட்டங்களை விளக்கினார். குறிப்பாக குடிநீர், சாலை வசதி, வடிகால் அமைப்பு, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை முன்னுரிமையாக நிறைவேற்றுவேன் என்று உறுதியளித்தார். மேலும் வரும் தேர்தலில் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்யுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட தொண்டமனத்தம் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் தீப்பாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக கூடப்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் பொதுமக்களிடம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு ஆரத்தி எடுத்து பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். மேலும் பல்வேறு இடங்களில் ஆளுயர மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி கட்சி பிரமுகர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், ஊர் தலைவர்கள், மகளிர்கள் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரி கோவிந்தசாலை பகுதியில் உள்ள முடக்கு மாரியம்மன் கோவிலில் எழுந்தருளி இருக்கும் முருகப்பெருமானுக்கு 9ஆம் ஆண்டு பங்குனி உத்திர திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இத்திருக்கல்யாண நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு குடும்பத்தினர்கள் சுப்பிரமணியன், கௌரி, பிரசன்னா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் கோவில் நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர். இவ்விழாவை உபயதாரர்களான பெருமாள் ராஜா மற்றும் விஜி பெருமாள் ராஜா குடும்பத்தினர் சார்பில் விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்வில் பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். இதனையடுத்து பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டு அனைவரும் முருகன் அருளை பெற்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை தொகுதிக்குட்பட்ட ஆண்டியார்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் வேலுவிற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். இதில் வேட்பாளர் வேலுவின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி திருபுவனை தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளராக போட்டியிடும் கோபிகா திருபுவனைப்பாளையம், மதகடிப்பட்டுப்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் ஆளுயர மாலை அணிவித்து வேட்பாளர் கோபிகாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த வாக்கு சேகரிப்பின் போது கூட்டணி கட்சியின் தோழர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுவை வில்லியனூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வரர் திருக்கோவில் பௌர்ணமி விழா நடைபெற்றது. பௌர்ணமி நாளை முன்னிட்டு பௌர்ணமி விழா குழுவினர் தொடர்ந்து 141வது மாதமாக மாடவீதியை வலம் வந்து சாமி தரிசனம் செய்தனர். இதனையொட்டி ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. திருமணம், குழந்தை வரம், சுகப்பிரசவம், கல்வி, வேலைவாய்ப்பு, குடும்ப பிரச்சனைகள் தீர வேண்டி பலர் கலசம் ஏந்தி கோவிலை வலம் வருகின்றனர். இவ்வாறு வேண்டுதல் வைத்து வழிபடும் பக்தர்களின் விருப்பங்கள் நிறைவேறுகின்றன என பக்தர்கள் தெரிவித்தனர். இந்த விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு மாடவீதியை வலம் வந்து தரிசனம் செய்தனர். பின்னர் பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் மற்றும் முருகன் சிவாச்சாரியார், செமனேரி பரமநாதன், சிவகுமார், திருஞான சம்பந்தம் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். மேலும் இளைஞர் குழுவினர் புருஷோத்தமன், சித்திக், பிரகதீஷ், அன்பு, எழல், மோகன், வினோத், குருபாலன், பரத், சிவா, பிரசன்னா, சதீஷ் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட லெலின் வீதி பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜெயக்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளுடன் இணைந்து வணிகர்கள் மற்றும் பொதுமக்களை நேரில் சந்தித்த அவர் தங்களது கட்சிக்கு ஆதரவு வழங்கி வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அப்போது தொகுதியில் நிலவும் பிரச்சனைகள் குறித்து பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களை கேட்டறிந்தார். மேலும் தன்னை தேர்ந்தெடுத்தால் வணிகர்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதுடன் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட முருகன் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளர் வடிவேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்.
உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு கோரி வீடு வீடாக சென்ற அவர் பொதுமக்களை நேரில் சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். இப்பிரச்சாரத்தின் போது திமுக நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். பொதுமக்களிடம் அரசு நலத்திட்டங்கள் மற்றும் எதிர்கால வளர்ச்சி திட்டங்களை விளக்கி திமுகவிற்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் வாக்கு சேகரிப்பின் போது வேட்பாளர் வடிவேலுவுக்கு பொதுமக்களிடையே அமோக வரவேற்பு கிடைத்தது. பல இடங்களில் மக்கள் ஆர்வமுடன் வரவேற்று ஆதரவு தெரிவித்ததால் அப்பகுதியில் தேர்தல் உற்சாகம் அதிகரித்துள்ளது. நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு கட்சி வேட்பாளர்கள் போட்டியிட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் மங்களம் தொகுதியில் ஆரியபாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் ரகுபதி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் மங்களம் தொகுதியில் உள்ள அனைத்து இடங்களிலும் சாலைகள் மேம்படுத்திடவும், தடையில்லா குடிநீர் வழங்கிடவும், புதிய நகர் பகுதிகளில் மின்விளக்குகள் அமைத்து உட்கட்டமைப்புகளை மேம்படுத்திட கை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் ரகுபதிக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து வரவேற்பளித்தனர். இந்த வேட்பாளரின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் இயங்கி வரும் L&T தொழிற்சாலையில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ச்சியாக பணிபுரிந்த ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் தொழிற்சங்க நிர்வாகி ரமேசு, L&T தொழிற்சாலையில் நீண்ட காலமாக பணிபுரிந்த கிருஷ்ணமூர்த்தி, சண்முகவேல், ஜெகதீசன் உள்ளிட்ட ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரம் கோரி 2019ஆம் ஆண்டு நாம் தமிழர் தொழிலாளர் நலச்சங்கம் சார்பில் தொழில் தாவா தொடக்கப்பட்டது. இந்த வழக்கு கடந்த 4 ஆண்டுகளாக புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வந்தது. இந்நிலையில் புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றம் நீதிபதி அம்பிகா தீர்ப்பு வழங்கினார். அந்த தீர்ப்பில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரிந்த தொழிலாளர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும், 2019ஆம் ஆண்டு முதல் பணி நிரந்தர தொழிலாளர்களுக்கு உரிய ஊதியம் மற்றும் அனைத்து சலுகைகளையும் வழங்க வேண்டும் என்றும், அதற்கான நிலுவைத் தொகைகளை 2 மாதங்களுக்குள் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதி அம்பிகாவுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் தொழிலாளர்களின் உரிமைக்காக சட்ட போராட்டம் நடத்திய சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு நீலகண்டன் மற்றும் தொழிலாளர் நீதிமன்ற வழக்கறிஞர் மிதுன் சக்கரவர்த்தி ஆகியோருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டன. L&T நிர்வாகம் நீதிமன்ற தீர்ப்பை விரைந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என நாம் தமிழர் தொழிலாளர் நலச்சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இந்நிகழ்வில் தொழிலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, கோபு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தொழிலாளர் துறை சமரச மூலம் கோர்ட்டுக்கு வந்திருந்தோம். நேற்று தொழிலாளர் துறை நீதிபதி அம்மா அம்பிகால் அம்மா ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. கடந்த 10 வருஷமாக வேலை செஞ்ச பணிநிரந்தரம் பண்ணாமல் இருந்த கிருஷ்ணமூர்த்தி, சண்முகவேல், ஜெகதீஷன் 3 பேருக்கு பணிநிரந்தரம் பண்ணணும். 2026 போட்ட வழக்கு இது. இப்போ 2026 பணிநிரந்தரம் பண்ணி அவங்களுக்கு உடனே சம்பளம் கொடுக்கணும், தொழிற்சாலைக்கு சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இன்னும் ஒரு வழக்கு ஐடி நான் சொல்கிறது ID 3, இன்னொன்று ID 14. அது மணிகண்டன், கோபு 4/8 2018, கோபு, மணிகண்டன், பாலாஜி ஒரு 6 பேரோட வழக்கு. அவங்களுக்கு இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அம்மா. உண்மையாலுமே நாங்கள் நீதிமன்றத்தை நம்புகிறோம். இந்த காணொலி வாயிலாக இந்த நீதிபதி அம்மா அவர்களுக்கு நாங்கள் மனப்பூர்வமாக நன்றியை வாழ்த்துன்னு சொல்லிக்கிறோம். புதுச்சேரி மாநிலத்தில் வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ரமேஷ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வில்லியனூர் மார்க்கெட் பகுதி மற்றும் நகரின் பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து அவர் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த வாக்கு சேகரிப்பில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அனைத்து நிலை நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டு நகரின் பல்வேறு வீடுகளுக்கு சென்று துண்டு பிரசுரங்கள் வழங்கி ஆதரவு கோரினர். பிரச்சாரத்தின் போது பொதுமக்களிடம் கட்சியின் நோக்கங்கள் மற்றும் திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டு விசில் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.